குட் மார்னிங் சாமி, திஸ் ப்ரொஃபசர் ஆசிரியர் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சூப்பரான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? A particle in equilibrium cannot have option A linear motion with constant speed, constant velocity or zero acceleration or zero velocity or வந்து curvilinear motion with constant speed னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஈக்குலிபிரியம் cannot haveன்றான். ஈக்குலிபிரியம் வந்து இப்போ எப்படி இருக்கும், ஹேவ் தெரிஞ்சால் வந்து cannot have ஈஸியாக இருக்குன்னா, ஜீரோ வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஈக்குலிபிரியம் தான் இருக்குன்னு அர்த்தம். ஜீரோ ஆக்சிஸ்னா என்ன அர்த்தம்னா நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோன்னு அர்த்தம். நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா F = ma. ஸோ அப்போ F ஜீரோனா ஏவும் ஜீரோன்றதுலாம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா வந்து இட் ஹாஸ் டு ஹேவ் ஏ வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்லாம். அதே தான் வந்து என்னென்னா when it is move with a straight லீனியர் மோஷனில் போச்சு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போனால் அதுவும் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த நாலுமே வந்து 4 கண்டிஷனும் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷன் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து கர்வ்லினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது. பர்டிகுலர் cannot have curvilinear motion with constant speed. So this is the right answer. இது நாலுமே ஈக்குலிபிரியம் கண்டிஷன். cannot haveனால நாட் கொஸ்டினால வந்து curvilinear motion with constant speed இருக்காது. ஸோ என்ன சொன்னோம், என்ன புரிதல் ஏற்பட்டுச்சு? நார்மலாக இது ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குங்க சார். அது ரெஸ்ட் கண்டிஷனில் வந்து நார்மலாக இது ஜீரோ வெலாசிட்டி, இது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவில் இருக்குது, அதனால வந்து ஆக்சலரேஷனும் இந்த இடத்துல வந்து F = ma நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. அப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கும்போது இதே கண்டிஷன் தான், அதனால இதுவும் வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டேங்க சார். இதுக்கு அப்புறம் லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடுங்கும்போது வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நாலுமே ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு ஒபே பண்ணுது, அதனால வந்து இது வந்து cannot அப்படிங்கிறதுனால ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். கர்வ்லினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ நமக்கு இன்னைக்கு செல்வகன் என்ன கற்றுந்தாருன்னா, ஈக்குலிபிரியமாக இருந்தால் எப்படிலாம் இருக்க முடியும், ரெஸ்ட்டில் இருந்தால் ஈக்குலிபிரியம் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருந்தால் ஈக்குலிபிரியம் இருக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனில் மோஷன் போனால் ஈக்குலிபிரியத்தில் இருக்கலாம், அப்புறம் ஜீரோ ஆக்சிஸ் தான் ஈக்குலிபிரியம் இருக்கான்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்த செல்வகண்ணனுக்கு நன்றி. கண்டிப்பாக நன்றி.